நடிகர் திரு ரஜினிகாந்த் செய்தியாளர்களை சந்திக்கும் காட்சிகளை பார்க்கலாம். பட் நேரடியாக பார்க்கும்போது நிறைய அப்படியே சேஞ்ச் ஆயிருக்காங்க. நேச்சுரல் வயசாயிடுச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய இன்ப அதிர்ச்சி இவ்வளவு உற்சாகத்தோட இருக்காங்க. அன்னைக்கு இருந்த அதே சூழல் இருக்கு. உங்கள்ட்ட இருந்து ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்கு. நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு இன்ப அதிர்ச்சி என்னவா இருக்கும் இந்த மீட்டிங் அப்புறம் இந்த மீட்டிங்? இல்லை, அவங்க எதை பார்க்கறது, நான் அவங்கள பார்க்கறது, அதே ஒரு இன்பம் தானே. 8 வருஷம் கழிச்சு சந்திச்சிருக்கீங்க. இளைய தலைமுறை ரசிகர்கள் எப்படி இருக்காங்க? அவங்களும் அதே ஆர்வமாக இருக்காங்க. ஆமாம், முதல்ல 70 அப்போ முதல்ல எப்படி இருந்தாங்களோ அதே ஆர்வம், அதே துடிப்பு அதே இருக்கு. சார், தொடர்ந்து 4 நாளாக நீங்கள் உற்சாகம் குறையாமல் என்ன சொல்லி தொடர்ந்து 4 நாட்களாக கொஞ்சம் கூட உற்சாகம் குறையாமல் உங்கள் ரசிகர்களோட நீங்கள் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்புகள் அவங்க இல்லை, இது ஆக்சுவலி இன்னும் இவ்வளோ சீக்கிரம் முடிய போதேன்னு சொல்லி எனக்கு வருத்தமாக இருக்குது. அப்படி இருக்குது. அவங்களோட சந்தோஷம் பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. So on 15th, after you making this comment on, sir, you said that you as of now you don't have any political aspirations, sir. If God is willing, you will be don't ask political questions, okay? Please, please don't ask political questions, right? சரி, இப்போ ரசிகர்கள் இது சந்திப்பு அடுத்த கட்டமாக அடுத்த விதம் வேறு விதமாக அது இது கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு இந்த மறுபடியும் ஒரு 18 மாவட்டம் இருக்குது. அது எப்போ என்ன சமாச்சாரம் அப்படிங்கிறத உட்காந்துட்டு நம்ம பேசிட்டு நம்ம முடிவு பண்ணுறோம். இப்போ ரசிகர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை சார், இப்போ இவ்வளோ ஆர்வம் வந்திருக்காங்க. தொடர்ந்து உங்களோட அந்த எதிர்பார்ப்பு தொடர்ந்து இருக்க தான் நீடிக்கப்படாத மாற்றுக்கிறது இல்லை. நீங்கள் ரசிகர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும் சார்? இது இப்போ அவங்க என்ன எப்போவுமே சொல்கிறது, குடும்பத்தை பார்த்துக்கோங்க, உடம்பை பார்த்துக்கோங்க, நம்ம கெட்ட பழக்கெல்லாம் விட்டுடுங்க. அது எப்போவுமே சொல்கிறது. ஓகே.